ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நம்ம பேச போகிறோம். மிதக்கும் வட மாவட்டங்கள், கண்ணீரில் மக்கள், துயர் துடைக்காத விளம்பர அரசு. அதாவது இயற்கை என்பது கட்டுப்படுத்த முடியாது, அதாவது தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒன்றுக்கு தான் இயற்கை. இயற்கை பேரழிவுகள் பற்றிலாம் யாரும் சொல்லலை. மழை வரும், மழையின் மூலம் கட்டமைப்புகள் சீரழிக்கப்படும், இதெல்லாம் இயற்கை. ஆனால் இவற்றையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய திறனை, இந்த திறன் பெற்றவர்களாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச பிரதிநிதிகள் இதை செய்கிறார்களா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டிவனம், இப்படி எல்லா பகுதிகளிலுமே தடுப்பணைகள் உடைந்திருக்கின்றது. ஏரி குளம் குட்டைகள் உடைந்து பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வாழ்விடங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்களினுடைய சாதாரண வாழ்க்கை பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து துண்டிப்பு, சாப்பிடுவதற்கு உணவு துண்டிப்பு, மின்சாரம் துண்டிப்பு, தொடர்புகள், அவர்களுடைய உறவுகளை பார்ப்பதற்கு துண்டிப்பு. இதை தாண்டி தினக்கூலிகளாக வேலை பார்ப்பவர்கள் வறுமையினால் அந்த மழை, அந்த அனர்த்தத்திற்குள்ளே சிக்கி தவிக்கும் சூழல் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மை பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் கூட மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் கிடாரில் 42 சென்டிமீட்டர், தருமபுரி ஆரூரில், கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இங்கெல்லாம் 42, 32 பெரும் மழை பெய்ந்திருக்கிறது. ஊத்தங்கரையில் கூட 50 சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரியில் பெய்ஞ்சிருக்கு. இப்போ இந்த அரசாங்கம் இன்றைக்கு காலை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் சென்று பார்க்கின்ற போது ஒரு காட்சி எனக்கு நினைவிருக்கின்றது. உங்களுக்கு வேண்டால் நாங்கள் மிகைப்படுத்தி சொன்னதை போன்றிருக்கும். அந்த மக்கள், இருளர் பகுதியில் உள்ள மக்கள், அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டி மக்கள் சொன்னார்கள், அம்மா இதுகாரம் யாரும் எங்களை பார்க்கவில்லை. ஒரு பொதுவகாரமாகத்தான் சொல்கிறேன். சசிகலா அவர்கள் சென்றது மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு உணவு கொடுத்தீர்கள், எங்களுக்காக பொருள் கொடுத்திருக்கிறீர்கள், எங்களுக்கான ஆடைகளை கொடுத்தீர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் கண்ணியத்தோடு எங்களுடைய இந்த ஒரு துயரமான, ஒரு மனதுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னீர்கள். ஆனால் வரக்கூடியவர்கள் வரவில்லை என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு காணொலியில் எல்லா தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்தியை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஜெயா ப்ளஸ் விசேடமாக இந்த செய்தியை ஒளிபரப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசுகளுடைய நடவடிக்கைகள் என்ன? மிதக்கும் வட மாவட்டங்களில் கண்ணீரில் மக்கள், ஏன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு துயர் துடைக்க தாமதம்? பேசுவோம். பொறியியல் வல்லுநர் ஓய்வு பெற்ற ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் எம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் ஐயா அவர்கள் எம்மோடு இணைகின்றார். வணக்கம். பேரிடர் மேலாண்மை பிரபுகாந்தி அவர்களும் இணைகின்றார். இவர்களோடு மூத்த அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளராக மரியாதைக்குரிய நித்யானந்தம் ஐயாவும் எங்களோடு இணைகின்றார். நித்யானந்த ஐயா, நீங்களே சொல்லுங்கள், என்ன காரணம், என்ன நடந்தது? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வட மாவட்டங்கள் மிதக்கின்றன என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இயற்கை மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம தடுக்க முடியாது, இயற்கையை தடுக்க முடியாது. ஆனால் இந்த இயற்கையிலே பல கோணங்களிலே பார்த்தால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இடையூறுகளும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை சீரழிவு மனிதனால் உருவாக்கப்பட்டதாக ஒரு பகுதியாக இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இயற்கை தானாக மட்டுமே வருவதில்லை, மனிதனுடைய தவறுகளால் மட்டுமே. இயற்கையோடு இவன் இயற்கையை வெல்ல துணிகிறான், ஆனால் இயற்கை இவர்களை காட்டிலும் வலுவானது என்று இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்முடைய சித்தர்கள், முனிவர்கள், இவர்களெல்லாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆபத்து குறையும் என்பதாக சொன்னார்கள். இது தத்துவார்த்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணத்திலே இது ஒரு அங்கம். இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் இந்த மாடர்ன் பாலிட்டிஷியன்ஸ், தற்கால அரசியல்வாதிகள் எல்லாம் கடமைப்பட்டவர்கள் கூட அங்கு சென்று ஆறுதல் சொல்ல முடியாத இருக்கிறார்கள், போக முடியாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் மக்களை ஒதுக்குகிறார்களா, மக்களினால் இவர்களுக்கு இந்த உணர்ச்சி வசத்தால் ஆபத்து ஏற்பட்டு விடுமா என்ற பயத்தால் கூட இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யார்?
நீங்கள் கடமைப்பட்டவர்கள் அங்கே செல்லத்தான் வேண்டும், அடித்தால் வாங்கி கொள்ளத்தான் வேண்டும். தப்பில்லை. ஆனால் கடமைப்பட்டவர்கள் செல்லாத பொழுது கருணை உள்ளத்தோடு நம்முடைய சசிகலா அம்மையார் போயிருக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் கடமை கிடையாது. கடமை இல்லை, யாரும் நீங்கள் போகலன்னு கேட்கறது போகிறதும் இல்லை, எவரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அரசு பிரதிநிதி அல்ல. ஆமாம், அதனால தான் கடமைப்பட்டவரே போகலை, கருணை உள்ளவர்கள் போகிறாங்க. அவர்களும் ஆளும் கட்சியும் போகலை, எதிர்கட்சியில் பேசக்கூடிய தலைவர்களும் போகலை. அதனால் போகிறதுனால என்ன ஆகிடும், அவங்க என்ன பண்ணிட போகிறாங்கன்னா, மக்களுடைய அந்த துயரத்தில் பங்கேற்கின்ற பொழுதுதான் மக்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த ஆறுதலை நீங்கள் எந்த செலவும் செய்யாமலேயே மேக்சிமம் அந்த மக்களுக்கு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அந்த ஆறுதல் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தெம்பு பிறக்கிறது. இது இயற்கையால் வந்த சீரழிவு, இனி நாம் எப்படி இருக்கலாம் என்பதாக அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே சதுப்பு நிலம் இருக்கிறது. இது போன்ற பல ஏரிக்கள் இருக்கிறது. வள்ளுவர் கோட்டமே ஏரியில் இருந்தது தான். எங்கெங்கெல்லாம் டேங்க் பந்த் ரோட், ஏரிக்கரை தெரு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏரி இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் அது. அந்த ஏரிகளெல்லாம் இன்றைக்கு எங்கே போய்விட்டது? இருக்கின்ற ஏரிகளையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இப்பொழுது புது ஏரி, புது குளம் இவற்றையெல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார். இது வீண் வேலை தானே. இப்போ அவசியப்படுது, செய்கிறது வரவேற்கிறேன். ஆனால் இதை இப்பொழுது நீங்கள் செய்வது, ஏற்கனவே இருந்ததை நீங்கள் காப்பாற்றி இருந்தால் இந்த வேலை தேவையா? சரி, இருந்தது இருக்குல்ல, அந்த இடத்துடைய வடு இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்கும்? இருந்த இடத்திற்கான அடையாளம் இருக்கும் அல்லவா, அவற்றில் இப்போ என்ன இருக்கு? இல்லை, இருந்த இடத்துக்கு சத்த ஒரு இடத்துல ஏரி இருக்கு ஐயா. அம்மா இருக்கும்போது 2015 119 ஏரிகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட நீர்நிலைகள், ஏரிகள் எல்லாம் நீர்நிலைகள். இன்றைக்கு 62 நீர்நிலை இருக்கு. நான் சொல்லல, பூ உலகின் நண்பர் சுந்தரராஜன் சொல்றார், நேற்றைக்கு தனது அறிக்கையில் சொல்றார். ஆமா, காரணம் என்ன? அந்த நீர்நிலைகள் எங்க போச்சு? அந்த நீர்நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து விட்டார்கள் என்பது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பட்டால இருக்குல்ல, இத்தனாவது பட்டா, இத்தனாவது சிட்டாடங்கள், இத்தனாவது இடத்துல. அந்த விஷயத்துக்கே நான் வரலைங்க. சரி, ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து புகுந்து விட்டார்கள், அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குடிசை மாற்று வாரியமும் ஹவுசிங் போர்டு, வீட்டு நல வசதி வாரியமும் அங்கே வீடு கட்டி விற்றிருக்கிறதே. அரசாங்கமே. அப்ப ஆக்கிரமிப்பாளர்களை பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தனியார் ஆக்கிரமிப்பாளர்களை குறை சொல்ல முடியாதுங்கிறீங்க. சொல்வதற்கான தகுதி கிடையாது. இப்ப முகப்பேர்ல ஏரி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆமா, தமிழகத்தினுடைய ஈயாப்பக்கள்ல பெரும்பாலானவர்கள் போலீஸ் துறையர்களும் அங்கதான் இருக்காங்க. நானும் அங்கதான் இருக்கேன். புரியுதா? நீங்க ஐஏஎஸ் அதிகாரி, நான் ஒரு சாதாரண செய்தியாளர். ஆமா, நானும் அங்க அடியே. அதனால இந்த நீர்நிலைகளை எல்லாம் அரசாங்கமே காவல்துறையாகவும் தாசில்தார் அலுவலகமாகவும் நீதிமன்றங்களாகவும் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி நீர்நிலைகளை அரசே ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது ஒரு வீடற்ற ஒரு ஏழை அதை ஆக்கிரமிப்பு செய்து விட்டான் என்று சொல்லி அவனை குற்றம் சொல்வதிலே என்ன பொருள் இருக்கிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. ஐயா, முதல் கட்ட கருத்து ரவிசங்கர் சார். அவங்க இப்போ இந்த பொதுவாக பேசுகிறாங்க. நம்ம வட மாநிலங்களை பற்றி ரெண்டாவது பேச போகிறோம். நீங்கள் இப்போது இந்த மிதக்கும் வட மாவட்டங்கள் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? சார், ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, அவர் நித்யானந்தம் ஐயாவும் சொன்னார் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடத்துல லேண்டு வாங்கி பட்டா எனக்கு கொடுத்து ப்ராப்பரான ரிஜிஸ்டர் பண்ணியாற்றினால் என்னை ஆக்கிரமிப்பாளர் இங்கே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. செட்டிலர்ஸ். ஆமாம், இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட்டும் போகும்பொழுது சிட்டிக்குள்ள நீங்கள் முன்னாடி சொன்னீங்க 150 ஏரியா இருந்த இடத்துல. அதாவது அம்மா இருக்கும்போது பூ உலகின் நண்பர் சுந்தரராஜன் அறிக்கை 2015 செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் இருந்த 119 நீர்நிலைகள் இன்றைக்கு 24 டிசம்பர்ல 62 தான் இருக்கு. அதான், அப்ப அந்த நீர்நிலைகள் எங்க போச்சு? அந்த நீர்நிலை எல்லாத்தையும் பட்டா போட்டு லே அவுட் போட்டு வாங்கியாச்சு, வீடு கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் அம்பத்தூர்லேருந்து கிளம்பி திருவள்ளூர் போறீங்கன்னு வச்சுங்க, பிட்வீன் அம்பத்தூர் அண்ட் ஆவடி பெரிய ஒரு ஏரி இருந்தது. பெரிய ஏரி. ஆமாம், இன்னைக்கு அந்த ஏரியில எங்கன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் வீடு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் அண்ணனூர் ஸ்டேஷன் ஆவடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கேயும் எல்லாம் வீடு தான். ஸோ அந்த ஏரியெல்லாம் நீங்கள் ஆக்குபை பண்ணதுக்கப்புறம்
தாம்பரம் போங்க, வரதராஜபுரம், முடிச்சூர் ஏரியா, படப்பை, எல்லா இடத்துலையும் ஏரியெல்லாம் லே அவுட் போட்டு வித்தாச்சு. அதனால் தண்ணி போகிற வழி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் தண்ணி தங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்கம், இல்லை இந்த ஏரியெல்லாம் வீடு கட்டினவங்க நாங்கள் இடிக்க போகிறோம். எப்படி இடிப்பீங்க? என்ன தெரிவிப்பீங்க? நீங்கள் தானேங்க பர்மிஷன் கொடுத்தீங்க, நீங்கள் தானே பட்டா கொடுத்தீங்க, என்னோடய பிளானை நீங்கள் தானே அப்ரூவ் பண்ணீங்க, பிளானுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேனா இல்லையா? இவ்வளோ மீறி நான் கட்டினதுக்கப்புறம் இடிப்பீங்க இடிப்போம் அப்படின்னா எங்கே நான் போவேன்? நாளைக்கு அரசாங்கத்து மீது அரசின் மீது நம்பிக்கை வைத்து அந்த மக்கள் பண்ணுறாங்க. கேஸ் அரசாங்கத்து மீது நம்பிக்கையே போயிடும். இதில் இப்போ இந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் இப்போ 2023 வந்து அந்த ரெயின் வந்தது நவம்பர் டிசம்பரில். சென்னை பூரா மிதந்தது. கடந்த ஆண்டு 2023 நான் சொல்றேன். கடந்த ஆண்டு. ஆமாம், அதான் வந்துட்டே இருக்கேன். 4000 கோடி செலவு பண்ணோம், 4500 கோடி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாம் கேட்டாங்க. எடப்பாடியார் அந்த எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாங்க, சாதாரண ரயிலுக்கே சென்னை மிதக்கிறது, இவங்க 4000 கோடி செலவு பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்டார். பிஜேபி இவர் அண்ணாமலைஜி அவர் பேசும்பொழுது இதே தான் கேட்டார். எப்போ எடுத்தாலும் இது பெரனியல் ப்ராப்ளமாக இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும். எப்போ பாரு தண்ணி தங்கிறது அப்படின்னார். ஜனவரி மாதம் 2024 இந்த வருஷம் ஜனவரி 2024 அங்கே ஜிசிசியுடைய கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட போகிறோம். அந்த வெள்ளை அறிக்கை ஒன்று நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவோம். லெட் தி கவர்மெண்ட் ரிலீஸ் இட் ஆர் கவர்மெண்ட் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நாங்களே ரிலீஸ் பண்ணுவோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 4000 கோடியை என்ன மாதிரி செலவு பண்ணிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கோம், எங்கெல்லாம் தண்ணி தங்குற இடம், எங்கெல்லாம் தண்ணி தங்காத இடம், தண்ணி தங்குற இடத்துல என்ன மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து இது கொடுக்க போகிறோம். இதை எப்படி நாங்கள் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட் நாள் பேஸ்ட் ஆன் திருப்புகழ் கமிட்டி. அந்த கமிட்டியை ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி why he didn't disclose to the people? அததான் கேட்க I am asking to the concerned people. They must come. So நீங்கள் வெள்ளை அறிக்கை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணியாச்சுன்னா கவர்மெண்ட் அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்களா? வெள்ளை அறிக்கை கொடுக்கலனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம சொல்லுவோம் we have a sense of deja vu அப்படிமோ. என்ன டேஜா ஊன்னா, அதாவது இதே மாதிரி முன்னாடி நடந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு எண்ணம் வருதுமோ. இன்றைக்கி இப்போ நம்ம வந்திருக்கு இல்லையா அக்டோபர் இதில் 2023 இதே மாதிரி வந்தது அப்படின்னு நமக்கு தோன்றுறது. ஸோ என்னதான் பண்ண போகிறீங்க? அதாவது மாறி 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 செலவு பண்ணுறீங்க. ஆனால் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தண்ணி தங்கிட்டு தான் இருக்குது. பேசுவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரவிசங்கர் சார் சென்னையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. சென்னை மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் பேசணும். ஆமாம். இப்போ சென்னை வந்து பரந்தூரில் நேற்று தகவல் வந்திருக்கு, 16 நீர்நிலைகள் காலியாக போகுது. 16 நிலைகள் 2000 ஒரு ஊரே ஏகனாபுரம்ங்கிற ஊரே காலியாகுது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா வளர்ச்சி தேவை. அப்போ இதெல்லாம் என்ன தேவைன்னு அடுத்த கட்டத்தில் பேச போகிறோம். வளர்ச்சியும் தேவை. வளர்ச்சி தேவைங்கிறது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஏன் விழுப்புரத்திற்கு செல்லலை? சசிகலா அம்மா மட்டும் போனாங்க, மக்கள் யாரும் வந்து பார்க்கல. நான் சொல்லலை, அவங்க சொன்னதெல்லாம் பேசுவோம். இப்போது நம்ம பொறியியல் வல்லுநராகி ஐயா திருநாவுக்கரசர்கிட்ட சில கேள்விகளை வைக்க போகிறோம். ஐயா வணக்கம். இப்போது நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் நிறைய சென்னையை பற்றி அந்த பேரிடர்கள் தடுப்புகள் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி ஒரு 2.25 மணி நேரம் பயணிக்க போகிறோம். விழுப்புரத்துலேருந்து ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி ஆரம்பிப்போம், தருமபுரி ஆரம்பிப்போம். எல்லா இடங்களிலும் இந்த அனர்த்தம் கடுமழை பெய்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்னென்னா கன்ஜஸ்டடாக ரொம்ப டென்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இங்கே தண்ணி சேர்ந்த மாதிரி கடும் மழை பெய்த ஏரெல்லாம் அழிந்தது கடந்த ஆண்டு. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். இப்போது நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேர்த்து பார்த்திங்கனால வீடூர் டேம் இருக்குது, அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமுகி டேம் இருக்குது, மணிமுக்தா டேம் இருக்குது. அதில் வரக்கூடிய ஆறுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கல்வராயன் மலையில் உற்பத்தியாகி வெளியே வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே காட்டாறுகள். மணி முக்தா இப்படி வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே காட்டாறுகள். அது
கல்வராயன் மலையில் உற்பத்தியாகி நேராக ஓடி வந்து கலந்து அது ரெண்டும் சேர்ந்து மணிமுக்தா ரெண்டும் சேர்ந்து மணிமுக்தான்னு போய் அப்படியே விழுப்புரம் பக்கம் விருதாச்சலம் பக்கம் போய் அப்படியே போகும், கடலுக்கு போகும், கடலில் போகும். ஆமாம், அது கடலில் கரையில் கடந்துடும். இன்னொன்று அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கெடிலம் ஒரு பக்கம், பெண்ணாறு முன்னாடி பெண்ணாறு, அதை தாண்டி போனீங்கன்னா கெடிலம். ஸோ இந்த 2 ஆறும் என்ன பண்ணுது, கடலூருக்கு ஒரு பக்கம் பெண்ணையார் போகுது, இன்னொரு பக்கம் கெடிலம் போகுது. எப்பவுமே கடலூர் பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆறும் தான். இந்த 2 ஆறும் வந்து கடலூர் மட்டும் இல்லை, மேலே உள்ள விழுப்புரத்தையும் பாதிக்குது. எப்போது ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்ததுன்னா இந்த 2 மாவட்டமும் மோசமாக பாதிக்குது. முன்னாடி ஒன்றா இருந்த மாவட்டம் தான், அது பிறகு விழுப்புரம் பிரிஞ்சு வந்தது. இதில் நீங்கள் என்னென்ன எல்லா இடத்துலையும், அதாவது அதனுடைய வடிநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் மழைப்பொழிவு பூராவையும் ஒரு இடத்துல வர வச்சுட்டா, நான் சொல்கிறது இங்கே ஸ்டேட்டில் டிசாஸ்டர் ரிடக்ஷன் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்கள, எல்லா ரெயின்ஃபாலும் அங்கே மழை பெஞ்ச உடனே அவளி ரெயின்ஃபால், 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ரெயின், இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ரெயின் அப்படின்னு வந்ததுன்னா உட்காந்த இடத்துலையே ஆற்றுல எவ்வளோ வரும் வெள்ளம் வருங்கிறத நாம் அழகாக ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். அதற்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் நம்ம கையில் நிறைய இருக்குது. மிகப்பெரிய ஏன் அதை அரசு செய்யலைன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ 1972 தான் சாத்தனூரில் மிகப்பெரிய வெள்ளம் 2.5 லட்சம் போச்சுன்னு சொன்னாங்க. 2.5 லட்சம்ன்றது அதிகம், நாங்கள் அவ்வளோ இல்லை, நான் பார்த்த வரையில். அப்போது அந்த 2.5 லட்சம் போச்சுன்னு சொன்னப்போ என்ன ஆச்சு, சாத்தனூரில் நடந்தது ஒரு மேன்மேடு டிசாஸ்டர், மனிதனால் ஏற்பட்ட ஒரு அழிவு. அதாவது நவம்பர் மாதம் முடிவு வரையில் 117 அடிக்கு தான் தண்ணியை தேக்கணும், மீதி 2 அடியை டிசம்பரில் தான் தேக்கணும்னு ரூல் இருந்தப்போ அந்த ரூலை ஓவர்லுக் பண்ணி 119 அடி நவம்பர்லேயே வச்சாச்சு. டிசம்பர் முதல் வாரத்தில் பெஞ்ச மழையில் மேலே இருந்து பெண்ணையாத்தில் வந்த தண்ணியை திறந்து விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்து விட்டு அது அதிகமாக போனதுனால திருக்கோவிலூர் அணைக்கட்டு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, எல்லிச்சவுல்ட்ரி அணைக்கட்டு தப்பிச்சுது, அதுக்கு கீழே சொர்ணாவூர்லாம் தப்பிச்சுது. இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போ அவ்வளோ தண்ணி போச்சு அதில். அதற்கு அடுத்தபடியே இப்போ தான் பார்த்திங்கன்னா 1,68,000 1,80,000ன்னு போயிருக்குது தண்ணி. இதில் என்ன பிரச்சனைன்னா, தண்ணி இப்போது ஒரு டேமில் தண்ணி இருக்குது, 2 மணி நேரத்தில் எவ்வளோ ஏறுது தண்ணி அப்படின்னு பார்த்தாலே இப்போது சைமல்டேனியஸாக உள்ள என்ன வந்துக்கிட்டு இருக்குதுன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், தொடர்ந்து வர்றது. ஆமாம், அது வெறும் அரித்மெட்டிக் தான், ஐயா கூட பண்ணலாம், அது யார் பண்ணலாம். ஆமாம், அது வந்து அதை நான் சொல்லிட்டேன்னா எப்படி பண்ணணும்னு சொன்னால் அது வெறும் அரித்மெட்டிக், பெரிய பொறியியல் நாலேஜ் இல்லை, பெரிய பொறியியல் நுணுக்கம்லாம் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவ்வளோ வந்துட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 1 ஹவரில் எவ்வளோ வருது. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப க்ளோஸாக ரீடிங் எடுக்கணும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ரீடிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணணும். ரீடிங் எடுத்து இப்போ என்ன இன்ஃப்ளோ, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற எல்லாமே இந்த ரீடிங்லாம் ஒரு 4 மணி நேரம் கேப் 5 மணி நேரம் கேப்பில் தான் நாங்கள் வெள்ள எச்சரிக்கை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லை. நீங்கள் சொல்கிறது புரிகிற மாதிரி தண்ணி வரக்கூடிய ஃபோர்ஸ், அந்த வேகம் வரக்கூடிய அளவீட்டை கவனித்து கரையோர மக்களுக்கு உடனடியாக நிர்வாகம் அலர்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியா. ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல மேலே இருந்து வருது இல்லையா தண்ணி, கிருஷ்ணகிரியில் திறக்கிறவன் இவ்வளோ திறந்து இருக்கிறேன்னு சொல்லணும், வாணியாரில் திறக்கிறவன் இவ்வளோ திறந்து இருக்கணும், அளவு வந்துடும், பாம்பாரில் திறக்கிறவன் இவ்வளோ திறக்கிறோன்னு சொல்லணும். அவன் திறந்து விட்டுறத உடனே அந்த தண்ணி இங்கே தானே வரப்போகுது சொல்லுமே. அதை எதிர்பார்த்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், டேமை ஒரு 2.5 அடி 3 அடி குறைச்சிருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வச்சு பண்ணிருக்கணும். இல்ல நீங்க ரெயின்ஃபாலை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணி இவ்வளவு வரும்னு அது கண்டுபிடிச்சிருக்கணும். ஆக்சுவலா வர்றது ஒரு பக்கம், ஃபோர்காஸ்ட் வச்சு நீங்க ரெயினை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம். ஸோ இப்போ நாம என்ன பண்றோம், இந்த ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங், ஃப்ளட் மிட்டிகேஷன், இந்த ரெண்டுல இந்த ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங்ல ஃபெயில் ஆயிட்டோம், ஃப்ளட் மிட்டிகேஷன்ல ஃபெயில் ஆகிட்டோம். என்ன காரணம், இவ்வளோ வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால மக்களுக்கு சரியான எச்சரிக்கை கொடுக்க முடியும். யாரும் எதிர்பார்க்கல, அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு சரியாக வேலை செய்யல. இப்போ ஆமா, நெக்லிஜென்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் அஃபிஷியல். இதெல்லாம் என்னன்னா வெரி குட் அஃபிஷியல்ஸ் தான், அதான் உண்மை. ஆமா, அஃபிஷியல்ஸ்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அரசுக்கு தான் போகுது. அந்த அஃபிஷியல்ஸை வேலை வாங்குற அது யார் வாங்குறாங்க, அதிகாரிகள் தான் வாங்குறாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வாங்குறாரு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மைலுக்கு ஒரு ஏரி இருக்கும். இந்த ஏரிகளுடைய அடர்த்தி தான் இவ்வளோ வெள்ளத்துக்கும் காரணம்.
இன்னும் அங்கெல்லாம் சென்னை மாதிரி இல்லாமல் எல்லா ஏரியும் ஆக்கிரமிக்கப்படவில்லை. ரெண்டு இருக்குது. ஆனா இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கு, கொஞ்சம் அவுட்டர்ல இல்ல. இந்த திண்டிவனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடங்கல் ஏரின்னு ஒன்று இருக்கும். அந்த கிடங்கல் ஏரி முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 500 இது இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. அது கொஞ்சம் அந்த எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க கிடங்கில். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இல்லை. ஆமாம். ஆனால் அனந்தபுரம்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு நந்தன் கால்வாயிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து தண்ணி வருது நந்தன் கால்வாயில். அந்த ஏரி இன்னும் நல்லா இருக்கு. இப்படி ஆனால் இன்னும் கிராமத்துக்குள்ள ஏராளமான ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படாமல் இருக்குது. அந்த ஏரிகள் எல்லாம் இவ்வளோ மழை பெய்யறப்போ தண்ணி அதிகமாக வருமில்ல. இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்ற அமைப்புகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய அது இந்த வெள்ளம் வரும்போது அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒரு குணகம் ஒன்று வச்சு பெருக்கும். அதாவது டிஸ்சார்ஜ்ன்ற டி வந்து சி m⁻²/3 போடுவோம். இந்த சி இருக்குல்ல அது ஒரு கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் இன்னும் வெள்ளக்காரன் காலத்தில் இந்த கோஎஃபிஷியன்ட்டே வச்சுட்டு இருக்கிறோம். பழைய காலம் இப்போ நாம எவ்வளோ இதாக இருக்கும். சரி, அதுக்கு யார் பொறுப்பு? பருவம் தவறி பெய்யுது மழை, அரசு தானே. பயங்கரமாக இன்டென்சிட்டி அதிகமாக பெய்யுது. இப்படி இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய எல்லா நீர் வழிந்து விடுகிற அமைப்புகளையும் 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் நீட்டணும். அப்படி ஆக பொதுப்பணித்துறையில் இந்த நீர்வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இதை பற்றி கவலையே படாமல் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரப்போகுது என்னான்னு இருந்தால் இப்படி தான் ஆகும். இதில் என்ன எத்தனை ஏரி உடஞ்சிருக்கு. அதற்கு இப்போ நான் சொல்கிறேன், சென்னையை மட்டும் அப்போ சசிகலாமா என்ன சொன்னாங்க, ஏப்பா சென்னையை மட்டுமே காட்டுறீங்க, ஒரு டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பேரிட்டி இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் மக்கள், தமிழக மக்கள் அரசின் மீது நம்பிக்கிறோம். சென்னையில் மட்டுமே போய் நின்று படத்தை எடுக்கிறது டக்குன்னு. அப்போ அவன்லாம் மனுஷன் இல்லையான்னு கேள்வி வரும்ல. கட்டாயம். அந்த கிராம மக்கள்லாம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இவங்க போய் போர்வையும் துணியும் கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை இருக்குது. நாங்கள் 1 ட்ரில்லியனை நோக்கி பயணிக்கிறோம், 1 ட்ரில்லியன் நோக்கி பயணிக்கிறோம். அவங்க கேட்குறாங்க உணவு இல்லை. மேடம் சசிகலா அங்கே செல்றாங்க ஸ்பாட்டுக்கு, எங்களுக்கு உணவில்லமான்னு அழுகுறாங்க. இன்னைக்கு இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி ஒரே சத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா மக்கள்லாம் ஒரே கதறல், சிக்கல், கரண்ட் இல்லை. இது நமக்கு அந்த அனர்த்தங்கள் என்னங்கிறது தெரியல. பிரபு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விழுப்புரம். ஆமாம், சரி. இப்போது விழுப்புரம் சுற்றி எல்லா இடமே போயிருக்காங்க. இப்போ உண்மையிலே கிருஷ்ணகிரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் எடுத்துப்போம். இந்த பெஞ்சல் புயல் ஆரம்பத்தில் இருந்து அதோட கேரக்டரிஸ்டிக் பிஹேவியரை எதுவுமே அசஸ்மெண்ட் பண்ண முடியல. அது என்ன கேட்டால் சென்னையை நியர் மிஸ்ஸில் ஜஸ்ட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி புயலை கரை கடந்துச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் அதோட இன்டென்சிட்டி லெவல் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு. இது முதல் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், வருங்காலங்களில் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் ஆட்சி அமைக்கணும்னா பேரிடர் காலங்களை சரியாக கையாண்டாதான் இனிமேல் நீங்களும் ஆட்சி அமைக்க முடியும். அப்புறம் அதுக்கான நிதிகளை ஒதுக்கணும்ல. நிதி கண்டிப்பாக ஒதுக்கணும். நிதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுவும் பேரிடர் காலங்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இயற்கையாக கலெக்ட் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வரி, அப்புறமா இபி பில்லு, அப்புறமா தொழில் வரி, இதெல்லாம் கூட இப்போ கிருஷ்ணகிரியிலேருந்து விழுப்புரத்தில் அடுத்த 3 மாதம் கலெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மக்கள் உண்மையிலே பட்டு துயரங்கள் பார்க்குறச்சு சாப்பாடு கிடைக்கல, கெட்டுப்போன உணவு எனக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. இருக்கிற கொடுமை, ஒரு விவசாயி எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரோடை மறியல் பண்ணுறான்னா அதை விட ஒரு கேவலமான நிலைமை எவ்வளோ பெரிய இது. இந்த பேரிடரில் திருப்பி அவங்க நாமக்கசி வர்றதுக்கு 1-2 மாதம் ஆகும், பொங்கலே தாண்டும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இப்போதைய சூழ்நிலைகள் இருக்குது நார்மகசி ஆஃப் லைஃப் வர்றதுக்கு. இப்போ அவங்களுடைய பொதுவான கேள்வி, அவருடைய வாழ்வாதாரம் கம்பு, சோளம், நெல் பயிர்கள், அதை வச்சு தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். என்ன மாடு, ஆடு, சொல்லுங்கள் பிரபு. சார் இப்போது வாழ்வாதாரம் நீங்கள் 2 விஷயமா பிரிக்கணும் சார். இப்போ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அன்னாடம் காட்சி, அதாவது தினக்கூலி, அன்னைக்கு போய் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு போது ஒரு 300-400 கிடைக்கும். அவங்ககிட்ட எந்த பேக்கப்பும் இருக்கோ எதுவுமே இருக்காத போது அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்க. ஒன்று அவங்களுக்கு இனிமேல் தொழில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய விஷயம். நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. பேரிடருக்கு உண்டான நிதியை கரெக்டாக ஒதுக்கணும். ஐயா திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாங்க, பிரபுட்ட கேட்கும், இவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் வந்தப்புறம் ஒரு அணை திறப்பு, ஒரு 5 அணைகள் திறப்பு, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சாதாரணமான பொறியியல் அறிவு இருந்தால் போதும், பெரிய அறிவு இல்லை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உலக அளவில் கன்சர்ன் வச்சுருக்கீங்க, நம்முடைய சீஃப் மினிஸ்டர் செல்கிறார், உலகம் முழுவதும் செல்கின்றார். அப்போ இதெல்லாம் பார்க்கணும் அல்லவா? இது ஏன் பார்க்க மறுக்க? இப்போ மழை பெய்ததை யாரும் தப்பு சொல்லலை. இது மழை பெஞ்சதுக்கு திமுக அரசு நான் சொல்லலை. சரி, இப்போ இந்த பேரிடர் திருநாசர் ரொம்ப டெக்னிக்கல், மேன்மேட் டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர் சொன்னாங்க ஐயா.
அந்த கால்குலேஷன் அதுதான், அந்த எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளானும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த மேன்மேடு இதுவும் மிட்டிகேஷன் பிளான். ஏன்னா லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பேரழிவு நடக்காமல் தடுத்திருக்க முடியும். அதுதான் அரசாங்கத்தோடு. அதாவது ஒரு இழப்பீடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 கோடி லாஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்கன்னா, அங்கே இன்ஜினியரிங் டெக்னிக் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல 500 கோடி தான் லாஸ் ஆகிருக்கும். அந்த இன்டென்சிட்டி லெவலில் ஏன் கம்மி பண்ணியிருக்க முடியாது? இதுதான் கோஆர்டினேஷன். ஒன்று இண்டஸ்ட்ரி 4.0ன்னு சொல்லி மாடர்னைசேஷன் ஆகுது. ஆட்டோமேஷன் வந்துருச்சு, மிஷின் லேர்னிங் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு டேமு வந்து இந்த அளவுக்கு ரைஸ் அப்நார்மல் லெவலில் இதுவாகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஏன் ஆட்டோமேஷன் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது? அதே ஒரு மெசேஜ் ஐ அலர்ட் பண்ணக்கூடாது? ஒரு கோஆர்டினேஷனே இல்லை சார். ரொம்ப சிம்பிள் சார். எல்லாத்துலேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? எல்லாத்துக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்காங்க. ஏன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீம் இது பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேஷன் பண்ணக்கூடாது? இது ரொம்ப சிம்பிள் சார். அதாவது தகவல்கள் நான் இன்னும் திருப்பி சொல்கிறேன். 110 கோடி, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, பெங்கல் புயல் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே பெரிய படிப்பினை. இப்போது தமிழ்நாடு மாதிரி ஒரு 5 கோடிலேருந்து 6 கோடி பீப்புள், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. அரௌண்டு ஒரு 1 கோடி பீப்புளை வந்து சேஃபாக எவாக்குவேட் பண்ணோம். ஆனால் அது இப்போ 2-3 நாளாக ஆட்டம் காட்டிச்சு. சிலலாம் வந்து இப்போ 10 மணிக்கு வந்து 12 மணிக்கெலாம் எவாக்குவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பீப்புளை எவாக்குவேட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எங்கே சிஸ்டம் இருக்குது? அதாவது திட்டம் இல்லை, சிஸ்டமும் இல்லை. பிரபு திருநாவுக்கரசு ஐயா, கடந்த முறை காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை அடிக்கடி பெய்யுது. நீங்க பேசுங்க, எல்லாருமே பேசுங்க. 51 சென்டிமீட்டர் மயிலத்தில் புரியுதா? அப்ப இந்த மாதிரி மழை தொடரத்தான போகிறது. இந்த மாதிரி இப்போ அப்படிதான் சொல்றாங்க. அதனால தான் நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய கட்டுமான அமைப்புகளை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற. பிரபு சார், இப்போ 2030 ஒன்று 6 வருஷத்துலேயே நியூ நார்மல்கசி லைஃப் ஸ்டைல்ன்றாங்க. கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல், கொரோனாவோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இனிமேல் பருவநிலை மாறுபாட்டுக்கு. ஏன்னா வெயில் காலத்தில் மழை பெய்யும், மழை காலத்தில் வெயில் அடிக்கும். இதுதான் இந்த வருஷம் பாருங்க, நவம்பர் வரைக்குமே நல்ல வெயில், கடும் வெயில். அக்டோபர் 27ஆம் தேதி எல்லாம் கொளுத்தியது 38 சென்டிமீட்டர். அக்டோபர்ல எல்லாம் கொளுத்த வாய்ப்பே இல்லையே. போன மாசம் ஏர் ஷோல பண்ணதுல கூட மயக்கடிச்சு வந்து வெயிலால கூட அக்டோபர் தானே பார்த்தோம். அக்டோபர் தானே. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இதையெல்லாம் திட்டமிட வேண்டிய அரசு எங்கேயோ தவறு பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. முதல்ல நிதி ஒதுக்கணும் சார், ப்ளஸ் R&D பண்ணணும் சார், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஒன்றும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்டு யூரோப்போடையோ யூஎஸோடைய ஃபுட்டேஜ் வச்சு பண்ணக்கூடாது. ஏன் இந்தியாவோட ஃபுட்டேஜ் ஸ்பெசிஃபிக்காக ஏன் பண்ணக்கூடாது? நம்ம மாடல் அடுத்தவங்க பின்பற்ற மாதிரி நம்ம மாடல் நம்ம ஃபாலோ பண்ணணும். வரேன் சார், நான் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கள். இப்போது பேரிடர்களை வந்து இப்போது மக்கள் வந்து இப்போ சீரியஸாக சொல்கிறேன். இப்போ கிருஷ்ணகிரியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் எல்லா நடுத்தர மக்கள் ஃபேமிலிஸ் இருக்காங்களே, ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லாஸஸ் பாருங்கள். கார் போச்சு, பைக் இருந்தால் பைக்கு போச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு, அவங்க ஃபர்னிச்சர் போச்சு, சோஃபா செட் போயிருக்கு, எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே போயிடுச்சு, பட்டா போயிருக்கும், டாக்குமெண்ட் போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும், ஆடு மாடு எல்லாம். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்போ திருவண்ணாமலை அந்த இடிஞ்சு வீழ்ந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடுக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 4 to 5 லட்ச ரூபாய் மினிமம் லாஸ். 5 லட்ச ரூபாய் லாஸ்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட ஒரு வருஷம். இதே மாதிரி தான் சென்னையில் கிட்டத்தட்ட 4 வருஷமாக நடந்துட்டு இருக்கு, வேளச்சேரி அண்ட் பள்ளிக்கண்ணை ஏரியாவில். அப்போ இது எவ்வளோ பெரிய லாஸ். அப்போ மக்கள் 11 மாதமாக சம்பாதிக்கிறது எல்லாமே டிசம்பர் மாதம் தூக்கிட்டு போயிடுற மாதிரி ஆகிடுது. அப்போ அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்க? ரவிசங்கர் சார், இப்போ அவர் சொல்கிறது முக்கியமான கணக்கு. நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறது, அரசாங்கத்தின் மீது பெரும் குறைகள் திமுகவின் மீது வைக்கிறது. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வைக்கவில்லை, மேடம் சசிகலா அவர்களும் வைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசின் செயல்பாடுகளை அவர்கள் எடுத்துரைக்கிறார். நான் திருப்பி சொல்கிறது காரணம், தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் தலைவரும் ஸ்பாட்டுக்கு போகலை, யாரும் கொடுக்கல. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு செய்தியை வெளியிடுது. நீங்கள் வந்து சர்வதேச வங்கித்துறையினுடைய ஆளுமே ரவிசங்கர், அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன சொல்லுது? இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் 50,000 கோடியை திமுக அரசு கடன் வாங்கிட்டு, இந்த கணக்கு இன்னும் அதிகரித்து லட்சம் கோடி ஏற்கனவே கடன். நாள் ஒன்றுக்கு 175 கோடி ரூபாய் திமுக அரசு வட்டி கட்டுகிறது. தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு 175 கோடி வட்டி. இந்த சூழ்நிலையில் 63,000 கோடி மொத்தத்தில் நம்ம கடன் இருக்குது. டெஃபிசிட்டு 27,800 கோடி. இந்த டெஃபிசிட்டு இப்படி போச்சுன்னா 96,000 கோடி வரைக்கும் வந்துடும். வருவாய் பற்றாக்குறை அப்படி தான் எடுத்துக்கலாம், தமிழில் சொல்கிறேன்னா. இப்போ கையில் எதுவுமே இல்லை, வெறுங்கையால் அரசு விளங்காது, மூலம் போட முடியாது. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் தானே, நீங்கள் சர்வதேச வங்கித்துறையில் வேலை பார்த்தவர் தானே, நான் சொன்னது சரியா தப்பா? நீங்கள் சொன்னது சரிதான், 100க்கு 100 உண்மை. இது வந்து ஆனால் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுமே இன்னைக்கு நேற்று
தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்த விவசாய லோன் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்திருக்கோம் அப்படின்னாங்க. இவங்க தள்ளுபடி செய்கிறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்கே இவங்க பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த விதத்தில் அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. மேபி இவங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தெலுங்கானாவில் இருக்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதில் வாங்கின லோனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எதுக்கெடுத்தோம் இதெல்லாமே ஃப்ரீபி கொடுக்கறது, தள்ளுபடி பண்ணுறது, இதெல்லாமே என்ன ஆகுறது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம அந்த காலத்திலே என்ன சொல்லுவோம், வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கணும், எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். இவ்வளோதான் எனக்கு வரவு வருதுன்னா எவ்வரி மந்த் ஏதாவது ஒரு மாதம் துண்டு விழும், பக்கத்தில் போய் நான் கடன் வாங்குவேன். எவ்வரி இயர் நான் பாட்டுக்கு மாதம் மாதம் வாங்கிட்டே இருந்தால் எப்படி கட்டுறது? 2021 வருஷம் மே மாதம் திமுக அரசு சார்ஜ் எடுத்தாங்க, தேர்தலை ஜெயிச்சு. அப்போது 4,25,000 30,000 கோடியோ தான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடன் சுமை. இப்போது இவங்க இதை எடுத்து 3.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 8,50,000 கோடி, 70,000 கோடி, 70,000 கோடி, அது 8,70,000 கோடி. இன்னும் அடுத்த கடன் வாங்க போறாங்க. இன்னும் இருக்கு 1.5 வருஷம். இப்போ நான் சொல்றது ரிசர்வ் பேங்க் அறிக்கை, இப்போ இன்னைக்கு வந்தது அறிக்கை, இதனால தான் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன போட்டிருக்காங்க, இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ 16 வரப்போகுது. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டோட்டல் இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் கடன் வாங்கி இருக்கலாம், உங்கள் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி தான் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி போச்சு அப்படின்னா ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வரும்பொழுது ஒன் ஃபைன் மார்னிங் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் இந்த ஸ்டேட் இதை தாண்டி போயிடுத்தால் ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் டிசிப்ளின் என்ஃபோர்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை இதுக்கு மேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இவங்களுக்கு துண்டு விடும். அப்போது இவங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் 65-75% ஆஃப் ரெவின்யூ சேலரி கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் போகிறது. ஆமாம், மீதி 25% தான் இங்கே இருக்குது. ஃப்ரீபீஸுக்கு 48,000 கோடி போகுது, வட்டி கட்ட 63,000 கோடி போகுது, சம்பளம் பென்ஷனுக்கு ஒரு 80,000 கோடி போயிடுது. கையில் என்ன இருக்கு? அப்போ நாங்கள் இல்லை, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை ரவிசங்கர் சார், நீங்கள் ஒரு வங்கித்துறையினுடைய மிக முக்கிய ஆளுமை, சவுதி அரேபியா போன்ற பெரிய நாடுகளில் ஒர்க் பண்ணவர். நான் எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன். அப்போ வெறுங்கையை வச்சு எப்படியா மூலம் போடுறாங்க முடியாது. அதனால தான் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க சார், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், அப்புறம் இன்னும் 2-3 ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து படித்த கிராஜுவேட்ஸாக இருந்தால் இவ்வளவு, இவங்களுக்கு எவ்வளவு, இந்த வருஷத்துலேருந்து 10,000 ரூபாய் ஒரு ஸ்கீம். எங்கே சார் பணம் இருக்குது? சார் இப்போ என்ன கேள்வி வருது? இல்லை ஒன்று கேள்வி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். என்ன பாருங்கள், எதிர்கட்சிகளில் சேர்ந்த ஒரு முக்கிய அறிவுஜீவி என்ன சொல்கிறார், முக்கியமாக நீங்கள் இதை சமன் பண்ணுறதுக்கு ஏராளமான மக்களின் வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறீங்க, மின்சாரத்தில் வைக்கிறீங்க, பத்திரப்பதிவில் வைக்கிறீங்க, ஒரு சாதாரண இது. ஆனால் அரசு அறிவுபூர்வமாக வேறு வருமானம் வருவதற்கான வழிகளை தேட மறுக்கிறது. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, இந்த பக்கம் எல்லாத்தையும் 1,000 ரூபாய் மகளிர் தொகை என்னென்ன வேணுமோ, கர்நாடகாவில் 2,500 ரூபாய் மகளிர் தொகை எல்லாம் கொடுத்தாச்சு. எங்கே பணம் இருக்குது? பட்ஜெட்டில் துண்டு விடும். என்ன பண்ணீங்க? பத்திர இதில் வரி ஏற்றினீங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏற்றினீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றினீங்க, வாட்டர் டேக்ஸ் எல்லாம் ஏற்றி, மின்சாரம் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மேனிஃபெஸ்டோவில், மாதம் பண்ணுறீங்க. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை. இதனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இது கனெக்ட் பண்ணுறீங்க. இதனால் எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் மின்சாரத்துக்கு பணம் கட்டுறாங்கன்னு கால்குலேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதே என்னால் சொல்ல முடியும். 500க்கு மேலே வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். 1000 யூனிட்டுக்கு மேலே வந்ததுன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் 500 வரும், 5 ஃபேன் ஓடும். ஓடாதா? நீங்கள் இந்த பக்கம் சலுகைங்கிறீங்க, மக்கள் ஆகாத சலுகையை கொடுத்து விட்டார்கள் அரசாங்கம், அந்த பக்கம் வரியை சத்தம் போடாமல் ஏற்றுறீங்க. ஸோ இதுக்கு எதுக்கு நீங்கள் அப்போ கொடுக்குறீங்க? இந்த ஃப்ரீபி ரெமிடிஸ் அப்படின்னு எதுக்கு ஏமாத்து வேலை அத்தனையும். இமாச்சல பிரதேஷ் இன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கர்நாடகா தடுமாறுறாங்க. கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்க? எல்லாம் இலவசம் கொடுத்தாச்சு சார், மகளிருக்கு இலவச பஸ், கரெக்டுங்க, சரி. ஆனால் யோசிங்க, என்ன யோசிக்கணும்? பெட்ரோல் இவ்வளவு விலை இருக்குது, இலவசம்னா
அந்த பணத்தை எங்கேருந்து ரெக்கவர்? சரி, இப்போ நீங்க சொல்றீங்க காக்கை அண்ணனட நடந்து தன்னடை கெட்டதாம். சரி, ஒரு பழமொழி உண்டு, அவர் பார்க்குறார் நம்ம நித்யானந்த ஐயா. காக்கை அண்ணனடை நடந்து தன்னடை கெட்டதாம். சரி, okay. இதெல்லாம் குறை சொல்ற வட இந்திய அரசியல்வாதிகள் அங்கேயும் போய் இலவசம் கொடுக்குறாங்களே. உண்மை. அப்ப என்ன செய்யறது? மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்களே. நடக்க போற அதாங்க சொல்றேன் ஐயா. நான் சொல்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு இலவசம் இலவசம்ங்கிறதையே நான் ஸ்ட்ராங்கா கண்டம் பண்றேன். யாருக்கு இலவசம் கொடுக்கணுங்க? வாழ்வாதாரம், வறுமை, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, கொடுங்க அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பெட்ரோல்லாம் சொல்கிறீங்கல்ல, விலையை குறைக்க மாட்டேன். ஸ்கூட்டி டிவிஎஸ் 50 ஓட்டுன்னு வராங்க இல்லையா வியாபாரிகள், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது கார்டு கீடு எப்படி கொடுக்க முடியுமோ பின்னாடி யோசிக்கலாம். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு மாதம் இவ்வளவு பெட்ரோல் 100 ரூபாய் இல்லை 70 ரூபாய் கொடுங்க, லிட்டர் 50 ரூபாய் கொடுங்க. இதுதாங்க நீங்க கொடுக்கலையே. இன்னைக்கு ஒரு நிமிஷம், உக்ரைன் வார் இன்னைக்கு எஸ்கலேட்டிங், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு போகக்கூடிய விவகாரம் பலஸ்தீன கிரைஸ் போயிட்டு இருக்கு. நாம $37 கீழே வாங்கினாலும் நான் 101 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன், மக்களுக்கு கிடைக்கல. நீங்க சொன்ன ஃப்ரீபீஸ் திட்டம் எல்லாத்தையும் சேர்ந்து தான். அங்கே ஒருத்தர் இப்போ ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த ஐயா, அவர்கிட்ட கேட்பேன். அது வேற விவகாரம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு வங்கித்துறை செயல்பாட்டால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு விழுப்புரம், திண்டிவனம் எல்லா இடங்களிலும் செயல்பாட்டிற்கு பணம் கொடுக்க முடியாமல் தவிக்கிறது என்ற உண்மையும் நாம் சொல்லிக்கிறோம். ஐயா நித்யானந்தம் சொல்லுங்க, நீங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க? மாசு சொன்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இனி வெள்ளச்சேரி அல்ல வேளாச்சேரி, ஐயா சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சிறப்பு செஞ்சிட்டோம் ஐயா. வெள்ளச்சேரி அல்ல, இனி வேளாச்சேரி. மாசு இது மாசு மட்டும் சொல்லலை, எல்லா கேஸும் சொல்லியிருக்கு. எல்லா கேஸும் எப்படி சொல்லுங்க? எல்லா மந்திரியும் ஒரு பொட்டு கூட இன்னும் நிற்காது அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. ஆமாம். இப்போ நம்ம அப்படி மெட்ராஸ் வந்துட்டியே, டக்குனு விழுப்புரத்தை தாண்டி மெட்ராஸ். நான் விழுப்புரம் பேசுறதுக்கு நம்ம ஐயா இருக்காங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு சார் கிராமங்களில் அந்த நீர்நிலைகள் இன்னும் அந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சொல்லிட்டோம். இயற்கையினால இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டோம். அது இருக்க முடியாது. துரித நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை, செய்ய வேண்டிய கடமைகளை அரசாங்கம் செய்யவில்லை. மீண்டும் நான் சென்னைக்கு வந்தாலும் கூட 2015 ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் அம்மா உணவகத்தில் இலவசமாக 24 மணி நேரமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை மாநகரம் முழுவதுமே இலவசமாக கொடுத்தார்கள். அது கொடுத்து தான் ஆகணும். அதனால அதுதான் ஒரு திட்டம். அதான் அவர் சொல்றாரு. ஆனால் இந்த வெள்ளத்தில் அதுதான் கொடுக்கணும். ஆனால் இந்த வெள்ளத்தில் தமிழகத்தில் எங்கு கேட்டாலும் எங்கள் குழந்தைக்கு பால் கூட கிடைக்கவில்லை, தண்ணீர் புட்டி வாட்டர் பாட்டில் கூட கிடைக்கல. தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே தன்னார்வ தொண்டர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் எங்கே என்று கேட்கிறார்கள். தன்னார்வ தொண்டர்கள் வரவில்லை என்று அவர்கள் ஏசவில்லை. ஏன் வராமல் சென்றார்கள், அதற்கான பின்னணி என்ன என்று கேட்கிறார்கள். மக்கள் அழுது புலம்புகிறார்கள். ஆக தன்னார்வ தொண்டர்களையே செயல்பட விடாமல் தடுக்கின்ற ஒரு கீழ்த்தரமான அரசாங்கமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர்கள் முத்திரை போட்டு அவர்கள் நேரிலே சென்று செய்தால் மட்டுமே போகிறோம். அதிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் மற்றவர்களெல்லாம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தந்தையும் மகனும் மட்டுமே தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். தமிழகம் முழுவதும் போனாலும் கூட மகனை அனுப்பி வைக்கிறார், வேறு மந்திரி கிடையாதா? 50 ஆண்டுகள் கருணாநிதி அவர்களோடு வேலை செய்தவர்கள்லாம் கிடையாதா? அமெரிக்கா சொல்லுதையா 2000 கோடியில் 1750 மீதி பங்கிட்டு கொடுத்தன்னு எல்லாரும் வாயை பூத்திட்டு இருக்கீங்களே. நான் சொல்லல, அமெரிக்க நாளிதழ் இந்திய அரசியல்வாதிகள் மௌனியாகி போனது ஏன்? அதானி என்று சொன்னார்கள். அதானியை சந்தித்தது உண்மையா என்றால் பதிலை காணும். அவதானித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில். சர்வதேசம் பேசுகிறது தமிழ்நாட்டை, இந்திய அரசியல்வாதிகள் ஏன் மௌனித்து போனார்கள்? நான் பேசல. ஒரே ஒரு குறுக்கீடு அமெரிக்கான்னு சொன்னதுனால ஒரே ஒரு குறுக்கீடு. எல்லாரும் அமெரிக்கா ஜனநாயகத்தில் அவங்க தான் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. அது வேற டாபிக். இருங்க, அந்த அமெரிக்கால இன்னைக்கு ஜோ பைடன் அந்த ஜனாதிபதி அவர் என்ன பண்ணார், அவருடைய மகனுக்கு அவர் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு, அவருக்கு பாடன் அனௌன்ஸ் பண்ணார். இதுதான் அமெரிக்கா. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய ஜனநாயக நாடு, இந்தியாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய நாடாக அவர்கள் நடித்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனுக்கு கருணை மன்னிப்பை கொடுக்கிறார், பொது மன்னிப்பு. எப்படி போகுது விளங்குமா நாடு? விளங்குமா? அப்போ அவர்களுக்கு இந்தியாவை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? என்ன யோகியத்தை இருக்கு? அந்த அமெரிக்கா தான் குட்டி அமெரிக்காவாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா, 45,000 பேரை கொலை செஞ்சுட்டு படுகொலைகளை நடத்திவிட்டு ஆயுதங்களையும் பங்கர் பஸ்டுகளையும் கொடுத்து விட்டு சர்வதேச மனித உரிமை இந்தியாவில் மீறப்படுகிறது பேசுகிறது. ஆமா, சரிதானா? உண்மைதான். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உலக நாடுகளில் நாம் ஒரு காலத்திலே அவர்கள் சூப்பர் பவர் என்று நினைத்தோம். இந்தியா எதிலும் குறைந்ததல்ல என்பது இந்த 10 ஆண்டுகளிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டோம். ஆமா, நம்ம பேச அதான் நீ உங்களுக்கு ரைட் இல்லைங்க. உண்மையும் கூட. எங்களுடைய பிரச்சனை நாங்கள் பேசிக்கிறோம். ஜெய்சங்கர் இந்த மாதிரியான ஒரு அயல் உறவுத்துறை அமைச்சர் இதுவரை கண்டதில்லை இந்தியாவில். கண்டிப்பா வாஜ்பாய் உள்பட சொல்றேன். எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். அது மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி உள்ளவர்கள், அதாவது இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அந்த மாதிரி இன்றைய பிரதமர் யாரை எந்த இடத்துல பிடித்து வைத்தால் எந்த காரியம் சரியாக. இப்ப திமுக கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்க போறாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மத்திய அரசு நிதி தரவில்லை, வெள்ளத்துக்கு தரல, தூத்துக்குடிக்கு தரல, ஏரலுக்கு தரல, விழுப்புரத்துக்கு தரல, கள்ளக்குறிச்சிக்கு தரல, தர்மபுரிக்கு தரலன்னு இந்த கேடிசி பஸ்ல சத்தம் போட்ட மாதிரி சத்தம் போட போறாங்க. ஆமா, ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொல்ல போறாங்க. இப்ப ஒரு 25,000 கோடி கேட்பாங்க. நீங்க ஒரு 200 ரூபா கொடுப்பீங்க. நாங்க எடுத்துக்காட்டு நீங்க இல்ல நீங்க என்ன மத்திய அரசு தான் சொல்றீங்க, புரியுது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா விஸ்வகர்மா, நான் ஏண்டா அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க, சொல்றேன். விஸ்வகர்மா திட்டத்தினால 18 தொழில்கள் தொன்று தொட்டு செய்து கொண்டு வந்த தொழில்கள், அதுவும் இந்தியாவிற்கு நல்ல மதிப்பிற்குரிய அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய கைவினை பொருள்கள் இவையெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்காக கடனை கொடுக்கிறார் பிரதமர் ஒரு திட்டத்தில். PM விஸ்வகர்மானா ஜாதி கிடையாது. இங்கே அதை திரித்து ஜாதி என்று சொல்லி அந்த 18 ஜாதிக்காக கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த விஸ்வகர்மாலாம் அந்த வெள்ளத்துல உள்ள மக்களுக்கு பயன் தருமா? கண்டிப்பா. நான் கேட்கிற பதில் நான் வந்து நீங்க கேட்டதுக்கு ஒப்பீடு கொடுக்குறேன், எப்படி இந்த மாநில அரசு செயல்படுகிறது, முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதற்காக. ஆக சமூக நீதிக்காக திட்டம் என்று இந்த ஆட்சியே, அதாவது திமுக ஆட்சியே புதிய திட்டத்தை கொண்டு வரப்போகிறதுன்னு சொல்றாரு. அப்போ சமூக நீதி திட்டம்னா விஸ்வகர்மா ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கறது என்றால் சமூக நீதியும் ஜாதியின் அடிப்படையில் தானே கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் கொடுத்தா அதுக்கு சமூக நீதி, அவர் விஸ்வகர்மான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம். அப்போ நீங்கள் செயல்படுத்தும் போது அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. சரி, அவர்கள் 18 தொழிலுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார்கள், அதை நம்பித்தானே தொடங்கினோம் என்று இவர்கள் பழி சொல்வார். அப்படித்தான் இந்த வெள்ளத்திற்கும் கூட நேற்றைய தினம் இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் வந்திருந்தாலும் கூட அரசு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியது என்பதை மறைப்பதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று பழி போடுகின்ற பழக்கம். இன்னும் பழி போடலை, இனிதான். ஏற்கனவே தூத்துக்குடிக்கெல்லாம் சொல்லியாச்சு. விழுப்புரம் நாளைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு தானே வரும். உறுதியா பண்ணிடுவாங்க, ஒரே நாள்ல பண்ணுவாங்க. பழி வரும். இவங்களுக்கு என்ன தெரியும், ஒரே நாள்ல பண்ணுவாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு நொடி கூட பிரதமரை புழுதி வாரி இறைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்து கொண்டே இருப்பாங்க. சொல்லுங்க. இது என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து தொடர்ந்து வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் எல்லா நீர்நிலைகளையும் என்க்ரோச் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி எங்கே போகும், எப்படி போக போகிறது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மறுபடியும் ஃப்ளட் ஆகாமல் இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறது மேபி இவர் சொல்லலாம், எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன்னா எல்லா இடமும் என்கரேஜ் பண்ணியாச்சு. என்ன தீர்வு? உங்கள்கிட்ட அவர் கேள்வி வச்சுட்டாரு, அதுக்கு நீங்கள் விழிவாக பதில். தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. சென்னை மாநகரத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஏரிகளுமே பெரும்பாலான ஏரிகள் சங்கிலி தொடராக அமைந்த ஏரிகள். அப்போ இந்த சங்கிலி தொடர் இருக்கு இல்லையா, இந்த சங்கிலி பூராமல் விட்டு போச்சு, எல்லாத்துலேயும் என்கரேஜ். செயின் கட் ஆயிட்டு எல்லா இடத்துலையும் என்கரேஜ்மெண்ட். இதை முதல்ல பழையபடி அந்த செயின் லிங்க் இருக்கு இல்லையா, அதை பூரா ரீஎஸ்டாப்ளிஷ். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது திருநாவுக்கரசர் சார், ஐயாட்ட ஒரு கேள்வி. இப்போ என்கரேஜ்மெண்ட் வருதுல்ல, அதை போய் ஒரு 10-50 வீடு கட்டியாச்சுன்னா, பல்லாண்டுகள் வீடு கட்டி இருக்கிறார்கள், ஏழை மக்கள் சமூக நீதியை உடைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு போராட்டம், ஒரு அரசியல் கட்சி கொடி வரும்போது நடக்கும் சார். நடக்கும்ல. இப்ப நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசணும்ல. அது எப்படி வந்தாலும்
அதாவது ஒரு துணிஞ்சு ஒரு அரசு ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. வாக்கரசியல் இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்க ஒண்ணுமே பண்ண முடியாது. Political will வேணுங்க. சும்மா 39,202 ஏரிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் அப்படின்னு பெருமை பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த 39,202 ஏரி என்ன கதியில் இருக்குன்னு பார்க்கணும் இல்ல. எத்தனை இருக்குன்னு தெரியல. இதைத்தான் இப்போ நான் சொல்றேன். முதல்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு சென்சஸ் எடுக்கணும். இன்னைக்கு ஆன் கிரவுண்ட் எத்தனை ஏரி இருக்கு, 39,202 இருக்கா இல்லையா, அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன, என்க்ரோச் ஆகிருக்கா இல்லையா, சப்ளை சேனல் விட்டு போயிருக்கா இல்லையா, துண்டா இருக்குதா இல்லையா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை பூரா சரி பண்ணாமல் தமிழகம் உருப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வெள்ளம் வருஷா வருஷம் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் இன்னொன்று, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதைத்தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு பல ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் நிறைஞ்ச கூட்டத்தில் பேசுகிறார். இட் இஸ் பேட் இன்ஜினியரிங் இஃப் யூ cannot hold what you have already got in the process of acquiring more. அப்படியே திருப்பி அடிக்கணும். in the process of acquiring more, இன்னும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும்போது, இஃப் யூ in the process of acquiring more, அதை பண்ணும்போது நீங்கள் இருக்கிறத எழுந்துட்டீங்கன்னா, இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எழுந்துட்டிங்கன்னா அது பேட் இன்ஜினியரிங். ஒரு மோசமான பொறியாண்மைக்கு உதாரணம்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது நீர்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 பொறியாளர்கள் இருக்கார். பொறியாளர்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல, இத்தனை பொறியாளர்கள் எதற்கு? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உட்காந்த இடத்துல எந்தெந்த பேசினில் எவ்வளோ மழை பெஞ்சுது, எவ்வளோ தண்ணி வரும்னு கணக்கு போடுறதுக்கு வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை, இத்தனை பொறியாளர்கள் இருந்து. ஆனால் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த டிசாஸ்டருக்குன்னே ஒரு தனி அமைச்சகம் போட்டு இருந்து என்ன பண்ணுது, அதான் நான் கேட்குறேன். அதுக்குன்னு அலாட்டிங் ஃபண்டு இதில் ஒதுக்கணும். அது இப்போ அந்த நியமனமே இப்போ நான் என்ன அந்த நியமனமே டிசாஸ்டருங்க. இப்போ R&Dக்கு ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப கம்மியாகிறோம், நாங்கள் டிசென்ட்டாக பேசுகிறோம், கருத்து மாறுபாடு. அப்போ இந்த டிசாஸ்டர் டு பி கண்டினியூ, எஸ், வாட் டு டூ? அதே நேரத்தில் இன்னொன்றும் நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னென்னா, நாம் எப்பவுமே இவ்வளோ பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா மத்திய அரசும் அதுக்கேற்ற நிதி கொடுக்கறதே இல்லை. அதில் ஒரு 50% கொடுக்கலாம் இல்லையா, 10% கூட கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப அநியாயம் தான். அது எல்லாத்தையும் தான் பேசுறோம். ஆமா, அதான் பேசுறோம். மத்திய அரசு நம்ம என்ன செய்றோம், அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்னோமே, காக்கை அன்னநடம் கட்ட சொன்னல. வட மாநிலங்களுக்கு ஒரு விதமாகவும் தமிழகத்துக்கு ஒரு விதமாகவும் அரசு செயல்படுகிறது மத்திய அரசுன்றது மறைக்கவே முடியாது. யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இது திமுகவுடைய பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, திமுகவுடைய பிரச்சனை கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா சாத்தனூர் டேம்லேருந்து கிருஷ்ணகிரி டேம்லேருந்து சாத்தனூர் டேம், சாத்தனூர் டேம்லேருந்து திருக்கோவிலூர் அணைக்கட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கையால் சுற்றுற ஃபோன் சிஸ்டம் அதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் நவ். நாங்கள் என்ன பண்ணோம், நான் அங்கே தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றுற போது தான் என்ன பண்ணோம், அது ஒரு வருஷத்தில் 10 நாள் கூட வேலை செய்யாது. ஏன்னா காட்டு வழியாக வருது, அது மேலெல்லாம் கொடி சுற்றிக்கும், வேலை செய்யாது. அது பூராவும் அனாவசியமாக பணம் கட்டிகிட்டு இருக்கிறோம் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃபுக்குன்னா அந்த லைனை பூரா தூக்கி போட்டு. இன்னைக்கு நம்முடைய முன்னேறிய தொழில்நுட்பம் இருக்கிற இந்த காலத்தில் இதை பூராவும் ஏன் நீங்கள் ஒயர்லெஸ் வச்சு அணைக்க கூடாது? பண்ணலாமே. அது ஒன்றும் பெரிய விஷயம். மானிட்டர் பண்ணலாம், இங்க இருந்து ஆபரேட் பண்ணலாம். ஆமாம், கிருஷ்ணகிரியிலேருந்து சாத்தனூர், சாத்தனூர்லேருந்து திருக்கோயிலூர், அதுக்கப்புறம் விழுப்புரம் கலெக்டரேட்டு, கடலூர் கலெக்டரேட் லிங்க் பண்ணி பாருங்க. அடுத்த நிமிஷம் சொல்லலாமே எவ்வளோ தண்ணி வருதுன்னு. வார்னிங் கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு வேலை செய்வாங்க. ஒன்றும் நடக்கல. இப்போ அதான் கேட்க. இப்போ நீங்க சுருக்கமா சொல்லுங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டோம். ஆமா, சுருக்கமா என்ன சொல்ல போறீங்க? ஒரே ஒரு கருத்து, இவ்வளவு நேரம் பேசணும். ஆமா, இந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப வசதி இருக்கிற நேரத்தில் ஒரு ஒயர்லெஸ் செட்டு நமக்கு ஃப்ளட் வார்னிங்க்கு வெள்ளத்தை வருது அப்படின்னு அவங்களுக்கு உஷார்படுத்துறது, அலர்ட் பண்றதுக்கு நமக்கு வேணும். அதைத்தான் இங்கேயும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சென்னையில் அடையாறுலாம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒரு சங்கு வச்சுட்டு வெள்ளம் வருதுன்னா அந்த சங்கு அடிக்கணும். சங்கு ஊதுனவனா எழுந்து தொலைப்பான் அப்படி சொல்றீங்க. அதை பண்ணிட்டு என்ன பண்ணணும், உடனே மின்சாரம் இல்லாம போயிடக்கூடாது. அவர் பவர் பேக்கப். சங்கு மக்களுக்கு உதவ வேண்டிய இல்ல, அரசுக்கு உதவணும். எஸ், பவர் பேக்கப் இருக்கணும். அப்படிதானே? ஆமா, டீசல் ஜெனரேட்டரோட பவர் பேக்கப் இருக்கணும். மின்சாரம் இல்லாத நேரத்தில் இந்த டீசல் ஜெனரேட்டரை போட்டு டக்குன்னு சங்கு அடிக்கணும். அடிச்சாக மக்கள் சங்கு அடிக்கல, சங்கு ஊதணும். அரசை பார்த்து ஊதணும். பிரபு சார் அதுவும் பண்ணணும். ஐயா சொல்றாங்க சங்கை ஊத வேண்டும். சார், நீங்கள் பேரிடர் சரியாக கையாளுனா
அரசாங்கமே மக்களுக்கு சங்கூதுற கதை தான் கிட்டத்தட்ட. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு சங்கூதம். கிளைமேட்டிக் சேஞ்ச் ஐயா சொல்றாங்க சங்கு ஊதணும் திமுக அரசுக்குன்னு சொல்றாரு. கிளைமேட்டிக் சேஞ்ச் எமர்ஜென்சி மிட்டிகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் ஒரு ரிசர்வ்டு ஃபண்ட் மாதிரி குறைஞ்சது 3000 to 4000 கோடி ஒதுக்கணும். ஏன்னா இப்போது எமர்ஜென்சி ஃபண்ட் மிட்டிகேஷன் டைம்லாம் வந்து நிதி இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ உணவு கொடுக்கணும், இபி பவர் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன். ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு. செலவு பண்ணாலும் வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். வருஷத்துக்கு வந்துருக்கு சார். அந்த அமௌண்ட் ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ண பத்தாது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போது நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரமா பொன்முடி அது மாதிரி மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கு இப்போ விழுப்புரமா எல்என்டி போன்ற கம்பெனி கொடுத்துருங்க. இப்போது கான்ட்ராக்டர் கம்பெனி கொடுங்கன்னு சொல்ல ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கு. பொன்முடி கையில கொடுக்கறதுக்கும் எல்என்டி கையில கொடுக்கறதுக்கும் டிஃபரண்ட் இல்லையா? ஒர்க் நடக்கும் சார். கேக்குறேன் சொல்லுங்க சார், உங்களோட கேக்குறேன். ஒர்க் நடக்கும். பொன்முடி கையில கொடுக்கறதுக்கும் எல்என்டி கம்பெனி கொடுக்கறதுக்கும் டிஃபரண்ட் இல்லையா? அதான் சொல்றேன். இங்க வந்து வேலை நடக்கும். ஏன்னா ஜேசிபி பொக்லைன்ல அவங்க கிட்ட தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, பொன்முடி என்ற அமைச்சர் வேலை ஏன் நடக்குதுன்னு அந்த கான்ட்ராக்டர் கம்பெனி கேட்கணுன்றேன். அதுதான் என் பாயிண்ட். ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் நடக்கும், ஜேசிபி அவங்ககிட்ட இருக்கும், பொக்லைன் அவங்ககிட்ட இருக்கும், ஒரு 10,000 மேன் பவர் இருக்கும், டிவாட்டரிங் பம்ப் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணால் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்கை ரொம்ப கம்மி பண்ணலாம். ஆனால் இன்னொன்று டிசைர்டு ஒர்க் டு பி டன் முடியும். பர்பஸ் ஆலும் இல்லையா? இல்லை, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்வளத்துறையில் ஃபண்டே இருக்கிறது இல்லை. இல்லை இல்லை, சுத்தமாக ஃபண்டு இல்லை சார். ஒன்றும் இல்லை. எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு தொலைபேசி, அது என்னன்னு பார்த்தா நம்ம வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் வெள்ளப்புத்தூர்னு ஒரு கிராமம். அந்த ஊர் ஏரியில் மதகு உடஞ்சி போய் பல காலம் ஆகுது. அந்த துணைத் தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா யாருக்கிட்டையாவது சிஎஸ்ஆர்ல கொஞ்சம் கேட்டு அதை கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா? நானும் சொல்றேன். ப்ளூ பிரிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ஷோ காசு கட்டணும். அதை வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஏன் ஆன்லைன் பண்ணக்கூடாது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட ப்ளூ பிரிண்ட் வாட்டர் இதை ஏன் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது? ஏன் அட்லீஸ்ட் இப்போத்துலேருந்தே இந்த சிஸ்டத்தை எடுத்து ஏன் ஒரு மாதத்தில் முடிக்க முடியாதா? இவ்வளோ கவர்மெண்ட் மெக்கானிசேஷன் ஒரு விஷயத்தை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு ப்ரோஆக்டிவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா இவ்வளோ லாஸே நடந்திருக்காதுன்ற. இப்போ ஓப்பனாக சொல்கிற திருநாவுக்கரசர் சார் மாதிரி இருக்கிற கலை இன்னும் வரப்பிரசாதமான அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. டே நைட் பார்க்காம உழைக்கிற அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. அந்த கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த பேரிடர்களை கம்மி பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக நம்ம பேசுவோம். நேரம் முடிந்தது. எதை சொல்லுவீங்க? ஆமாம், ஒரு சில ஸோ அடிப்படை சரி என்ன அப்படின்னா, நீர்நிலையில என்கரேஜ் பண்ணியாச்சு. சரி, இது மறுபடியும் வரத்தான் போகிறது. சரி, அதுக்கு என்ன சொல்யூஷன்? சரி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நேயர்களே, அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகள் வந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கான கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொன்னோம். பொறியாளர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் பல விஷயத்தை சொன்னார். பேரிடர் மேலாண்மை பிரபுகாந்தி அவர்களும், பொது ஊடக ஆர்வலராக ஐயா திருநாவுக்கரசர், வங்கித்துறை பொருளாதாரத்துறை நிபுணராக திரு ரவிசங்கர். உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.